வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 20ஆம் தேதி 8ஆம் மாதம் நடந்து முடிஞ்ச கூலி மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மனோட மகா ஊர்வலம் தான். இந்த மகா ஊர்வலத்தில் கலந்துக்க சொல்லி கோவில் நிர்வாகம் தாழ்மையோட கேட்டுக்கிட்டாங்க. இந்த மகா ஊர்வலம் 2 நாள் நடைபெறும். அதில் முதல் நாள் நான் முழுமையாக இருந்தேன். 2வது நாள் மண் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நிறைய மக்களும் நிறைய இந்த 1008 சாயில் ப்ராஜெக்டோட பக்தரையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பதிவில் எடுக்க முடிச்சு. இந்த மகா ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா அந்த ஊர் மக்களும் மேனேஜ்மெண்ட்டும் தான் காரணம். அவங்களுக்கு இந்த அம்பாள் ஊர்வலம் நம்ம ஏரியாவுக்கு வரணும், நம்ம இடத்துக்கு வரணும், நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி வரணும், நம்ம வீட்டு முன்னாடிக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு ஏற்ற மாரி சில ரூட்ஸை சேஞ்ச் பண்ணி மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தடவை மகா ஊர்வலம் நடைபெற்றுச்சு. இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த இடத்துல நான் பார்த்தது என்னென்னா, இந்த மகா ஊர்வலத்தில் அங்கங்கே இருக்கிற தண்ணீர் பந்தலில் ஸ்பீக்கர் போடுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, பெர்மிட்டும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. அதனால அந்த தண்ணீர் பந்தலோட மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, சொந்த ஊர் உரிமை கலைஞர்களுக்கும் தாரத்தப்பட்ட கலைஞர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த கோலாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் இந்தமாரி கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்குற மாரி அந்த ஈவெனை வழி நடத்திட்டு வந்தாங்க. ஒரு ஸ்பீக்கர் அடைக்கிறதுனால ஏறத்தால ஒரு கலைஞனோட டீமே நல்ல சந்தோஷமாக அவங்களோட இசையை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிச்சு. இன்னொன்று சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, கோவில் மேனேஜ்மெண்ட் 1000 வகையான பரிசுகளை ரெடி பண்ணி ரத ஊர்வலத்தில் அம்மன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4x4 போட்டுட்டு முன்னுக்கு போய் குழந்தைகளுக்கு பரிசுகளை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு குழந்தைங்க சத்தம் போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. அதனால இந்த குழந்தைகிட்ட பரிசு கொடுத்தா அந்த பரிசு வச்சுட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு 1000 வகையான பரிசுகளை ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த டெக்னிக் ஒரு நல்ல விதமான ஒரு டெக்னிக்காக தான் இருக்கும். இந்த வேளையில் இந்த 1000 வகையான பரிசுகளை ஸ்பான்சர் பண்ண டீமுக்கும் நன்றி தெரிவிச்சு. 2வது நாள் ஊர்வலமும் மிக சிறப்பாக தான் நடைபெற்றுச்சு. எல்லா ஊர்வலத்துலேயும், எல்லா திருவிழாலையும், எல்லா மேனேஜ்மெண்ட்லையும் கண்டிப்பாக சலசலப்பு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், மனஸ்தாபம் இருக்கும். பட் இருந்த போதும் திருவிழா நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு பல பேரோட எண்ணிக்கையும் கோரிக்கையும் வழியாக தான் இந்த 2 நாள் திருவிழா நல்ல சிறப்பாக இடம்பெற்றுச்சு சொல்லலாம். இதே வேளையில் கூலியும் வட்டார மக்களும், கூலியும் பக்தர்களும், டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும், அதே நேரத்தில் கோவிலோட பிரசாத்வான்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேளையில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு திருவிழாவை அமைச்சு காமிச்சதுக்காக. அதே நேரத்தில் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள்லாம் கண்டிப்பாக நம்மளோட 1008 சாயில் ப்ராஜெக்டை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த அம்மனோட சாயில் ப்ராஜெக்ட் தான். கூலி மேரா எஸ்தே ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக திரட்டப்படுற இந்த ஒரு சாயில் ப்ராஜெக்ட் முழுமையாக வெற்றி அடைஞ்சு பூமி பூஜைக்கு கண்டிப்பாக உங்களை அழைப்போம். கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு இந்த அம்பாவை தரிசிச்சுட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களோட 1008 சாயில் ப்ராஜெக்ட்.